Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டைட்டிலோட ஒரு சின்ன சீக்ரெட் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து ஒரு வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வீடியோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒருத்தவங்க ஒரு வீடியோவை தேடுனா சர்ச் ரேங்கிங்ல வரதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா டைட்டில், வீடியோவோட டைட்டில். ஸோ வீடியோவோட டைட்டில் 100 எழுத்துக்கள் வரைக்கும் எழுதிக்கலாம். ஆனால் 60 எழுத்துக்களுக்கு உள்ளார நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் அது வந்து வீடியோவோட டைட்டில் சஜெக்ஷனில் வந்தாலும் சரி, ப்ரௌசிங் ஃபியூச்சரில் வந்தாலும் சரி, டைட்டில் ஃபுல்லாக ஷோ ஆகும். நீங்கள் 61வது எழுத்து எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டைட்டிலில் உள்ள அந்த எழுத்து மறைஞ்சு போயிடும், ஷோ ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா தான் சர்ச் ரேங்கிங்லையும் வரும். ப்ளஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐ கேச்சிங்காக இருந்து கிளிக் பைட் மாதிரி இருந்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தமிழில் வீடியோ லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்த வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டைட்டில் தமிழில் எழுதுறது தவறே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வந்து இங்கிலீஷில் டைட்டில் எழுதின வீடியோக்களுக்கும் உங்கள் சேனல்லே இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். தமிழில் எழுதின டைட்டிலுக்கும் இங்கிலீஷில் எழுதின டைட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியும். தமிழில் நீங்கள் டைட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக வியூஸ் கிடச்சிருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, 60 எழுத்துக்கு மேலே டைட்டில்லாம் அப்படியே ஹைடாக வர மாதிரி 100 எழுத்துக்கள்லாம் எழுதின வீடியோலாம் உங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூஸ் கம்மியாக போயிருக்கும். அதே 60 லெட்டருக்குள்ளே சின்ன டைட்டிலாக போட்ட வீடியோ எல்லாமே வந்து நிறைய வியூஸ் கொடுத்துருந்துருக்கும். சின்ன டைட்டில் வியூஸ் அதிகமாக வரும். பெரிய டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா வியூஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஃபுல்லாக எழுதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யூடியூபே 100 லெட்டர் வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராக்கெட் போடுறது, நம்பர் போடுறது, எமோஜிஸ் போடுறது இதெல்லாம் பயன்படுத்துங்க. டைட்டிலில் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாங்க உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அட்டு போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலில். ஒரு சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடானது, அந்த தம்ப்நெயில் ரிலேட்டடான தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கோமோ அது ரிலேட்டடாக நீங்கள் டைட்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து கிளிக் பைட் கிடைக்கும். அதாவது நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சின்ன டைட்டிலாக போட்ட வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கா உங்கள் சேனலில், பெரிய டைட்டிலாக போட்ட வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் டைட்டில் எழுதின வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கா, இங்கிலீஷில் டைட்டில் எழுதின வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கான்னு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.